கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 119 அதிகாரம் அதனுடைய 97வது வசனம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற பிரதானமான காரியம், நீ என் வேதத்தை நேசித்தால் நான் உன் பிள்ளைகளை நேசிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார், நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். இது எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான காரியம். ஒவ்வொரு தேவ ஜனங்களும் அதிகமாக ஜெபிப்பது தங்களுடைய பிள்ளைகளுக்காக தான். வேதம் என்பது வார்த்தையானவரை உணர்த்துகிறது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உணர்த்துகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தோன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படுகிற நாமம் தான் தேவனுடைய வார்த்தை. இப்போ இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உணர்த்துகிறது. அவர் ஆதியிலே தேவனுடைய மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்தாராம். வேதத்தில் உள்ள வார்த்தை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உணர்த்துகிறது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் செல்ல பிள்ளை. சிம்பிளாக சொல்லணும்னா, நீ என்னுடைய பிள்ளையை மறந்தனா நான் உன் பிள்ளையை மறப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். தேவஜனங்களாகிய நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்ப்பது, வார்த்தையானவராக இயேசு கிறிஸ்துவே நம்முடைய தியானமாய் நம்முடைய இருதயத்தின் பிரியமாக இருக்க வேண்டும். எவன் ஒருவன் வேதத்தில் பிரியமாக இருக்கிறானோ உனக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு சமாதானம் வேணும், ஆனால் வேதத்தில் பிரியமாக இருக்க நமக்கு விருப்பம் இல்லை. அநேகருக்கு வேதம் வாசிப்பது ஒரு கடமை போல இருக்கு. ஒரு நாள் ஒரு அதிகாரம் வாசிக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வேதத்தை கடமையாக வாசிக்கக்கூடாது, ஒரு விருப்பம் இல்லாமல் வாசிக்கக்கூடாது, ஏனோ தானோன்னு வாசிக்கக்கூடாது. என் வேதத்தை நீ பிரியமாய் வாசிக்க வேண்டும்னு ஆண்டவர் சொல்கிறார். தேவனுடைய வேதத்தை பிரியமாய் வாசிக்காமல் வேற எந்த மனநிலையோடு வாசித்தாலும் அது தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வேதத்தை அலட்சியம் பண்ணுறீங்க. சும்மா ஏதோ எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாசிச்சிங்கன்னா அதனால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது. அது உங்களுக்குள் நிலைத்திராவிட்டால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க முடியாது. ஒருவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்காவிட்டால் அவனால் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. ஏன்னா தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் தான் பிதாவாகிய தேவன் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. தேவஜனங்களாகிய நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்ப்பது, என்னுடைய வேதத்தை பிரியமாய் உண்மையான இருதயத்தோடு முழு இருதயத்தோடு நீ அதை வாசித்து தியானிக்க வேண்டும். இப்போ நமக்குள்ள ஒரு எண்ணம் எழும்பும், நான் பிரியமாக தானே வாசிக்கிறேன், ஒரு நாள் குறையாமல் 5 அதிகாரம் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு எண்ணம் எழும்பும். உண்மையாகவே நாம் வேதத்தை பிரியமாய் வாசிக்கிறோமா இல்லையா, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதற்கு ஒரு அடையாளம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தானே உண்மையாகவே நாம் வேதத்தை நேசித்து வாசிக்கிறோமா, பிரியமாய் வாசிக்கிறோமா, இல்லை ஏனோ தானோன்னு வாசிக்கிறோமா, கடமைக்காக வாசிக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்மால் நிதானித்து அறிய முடியும். இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒருவன் வேதத்தில் பிரியமாயிருந்தால் நாள் முழுவதும் அது அவனுடைய தியானமாக இருக்குமா. இது தாவீதினுடைய வாழ்க்கையில் அவர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் வசனத்தை வாசிக்கிறான்னா, பிரியத்தோடு வாசிக்கிறான்னா, அந்த நாள் முழுக்கவே அவனுடைய இருதயத்தில் அந்த வசனம் என்ன பண்ணுமா, கிரியை செய்து கொண்டே இருக்கும். அதுதான் தியானம் என்று சங்கீதக்காரன் குறிப்பிடுவதை நம்மால் பார்க்க முடியும். அந்த வார்த்தைகளை குறித்த நினைவு அவனுக்குள்ளே எழும்பிக் கொண்டே இருக்கும். வார்த்தை என்பது ஜீவ ஊற்று. அதை குறித்து தியானித்து கொண்டே இருக்கும் பொழுது புதிய புதிய காரியங்களை கர்த்தர் அந்த வசனத்திலிருந்து அவனுக்கு வெளிப்படுத்துவார், அவனோடு கூட பேசுவார். அந்த வார்த்தை அந்த நாளிலே அநேக இக்கட்டுகளுக்கு அவனை தப்பு வைக்கும். அநேக காரியங்களிலே அவன் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு அவனுடைய ஆத்மாவை பாதுகாக்கும். கர்த்தர் நம்மிடத்திலும் எதிர்பார்ப்பது தான், என்னுடைய வார்த்தை பிரியத்தோடு நீ வாசித்தாயே ஆனால் நீ வாசிக்கிற வசனம் அந்த நாள் முழுக்க, ஒரு வசனம் வாசித்தால் கூட அந்த நாள் முழுக்க, ஒரு அதிகாரம் முழுக்க நமக்கு நினைவில்லாமல் அதை தியானிக்க முடியாமல் போனாலும் நாம் வாசிக்கிற அதிகாரத்தில் ஒரு வசனமாவது நிச்சயமாக நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும்படியாய் கர்த்தர் நமக்குள் கிரியை செய்கிறார் என்பதை நம்மால் உணர முடியும். எப்பொழுது நாம் பிரியமாய் வாசிக்கும் பொழுது, பிரியமாய் ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்க, எனக்கான வார்த்தையை தாங்க, நான் இன்று நாள் முழுவதும் அதை தியானித்து அதிலிருந்து வெளிப்படுகிற ஜீவ ஊற்றி நான் அறிந்து கொள்ளும்படியா என்னோடு கூட பேசுங்க, எனக்கு அந்த வார்த்தையை காண்பித்து தாங்கன்னு சொல்லி பிரியத்தோடு வாசிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நாம் தியானிக்கும்படியான வசனத்தையோ வசனங்களையோ, ஒரு வசனமாக இருக்கலாம், 2 வசனமாக இருக்கலாம், ஏன் ஒரு அதிகாரம் முழுவதுமே கர்த்தர் என்ன பண்ணலாம், கர்த்தர் நமக்குள்ளிருந்து அவர் பேசிக்கொண்டே இருக்கலாம். அது நமக்குள்ள கிரியை செய்யும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து அதை நினைப்பூட்டி கொண்டே இருப்பார். சமயத்துக்கேற்ற வார்த்தையை நினைப்பூட்டி நம்மை பலப்படுத்துவார், நம்முடைய பாதையை செவ்வையாக்குவார். நல்ல கிரியைகள், நற்கிரியைகள் நம்மிடத்திலிருந்து வெளிப்படும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். நம்மை கொண்ட அநேகரை கர்த்தருக்குள் பலப்படுத்துவார். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதமாய் நம்மையும் ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் நம்மை மாற்றுகிற இந்த வசனத்தின் தியானம் நமக்குள்ள இருக்கும். எப்பொழுது தெரியுமா? உண்மையாகவே நாம் வேதத்தை பிரியத்தோடு வாசித்தோமேயானால்
நாள் முழுக்க அது நம்முடைய தியானமாக இருக்கும். வேறு தேவையில்லாத அருவருப்பான உலக காரியங்கள், பழைய பாவங்கள், எந்த காரியத்தை குறித்து நாம் என்ன பண்ண மாட்டோம், நினைக்க மாட்டோம், தியானிக்க மாட்டோம். தேவஜனங்களாகி நம்ம இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்குற பிரதானமான காரியம், கர்த்தருடைய வேதத்தை பிரியமாய் வாசித்தால், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இலையுதிராது இருக்கிற மரத்தை போல எப்பொழுதும் செழிப்பாய் நித்திய ஜீவ காலமாய் நமக்குள் ஊறுகிற நீரூற்றாய், ஜீவ நீரூற்றாய் இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே விதைக்கப்படும். நூறத்தனையாய் நமக்குள்ளிருந்து பலன் தந்து நம்மையும் ஆசீர்வதித்து, நமக்குள்ளிருந்து இந்த வார்த்தைகள் வெளிப்பட்டு நித்திய ஜீவ ஊற்றாய் மற்றவர்களையும் அது பலப்படுத்துவது, கர்த்தர் பட்சமாய் திருப்புவது அதிக நிச்சயம். கர்த்தருடைய வார்த்தையை பிரியமாய் வாசிக்க முழுமையாய் நாம் நம்மை அர்ப்பணிப்போம். நாள் முழுவதும் அது நம்முடைய தியானமாயிருக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்து நம்மை பலப்படுத்தி, நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்பட்டு, நமக்கு நம்முடைய தேவன் ஆசீர்வாதமாயிருந்து நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவது அதிக நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.